வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. இன்று நிகழ்ச்சியில் திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் கீரனுக்கு இலக்கணம் உரைத்த படலம். கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் சொக்கநாதர் நக்கீரருக்கு அகத்திய முனிவரை கொண்டு தமிழ் இலக்கணத்தை உபதேசித்ததை குறிப்பிடுகிறது. நக்கீரருக்கு இலக்கணம் உபதேசிக்க எண்ணியது, இறைவனாரின் விருப்பப்படி அகத்திய முனிவர் நக்கீரருக்கு இலக்கணம் உபதேசித்தது ஆகியவை இந்த படலத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். படலம் என்பது புராணக்கதை. கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தில் 54வது படலமாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு செல்வோம். இறைவனார் என்று தெரிந்தும் பாடல் பொருள் குற்றம் உடையது என கூறிய நக்கீரரை இறைவனார் தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்தார். பின்னர் எல்லோருடைய வேண்டுதலின்படி நக்கீரர் மீது அருள் உள்ளம் கொண்டு பொற்றாமரை குளத்திலிருந்து எழுந்தருளச் செய்தார். நக்கீரர் இறைவனின் மீது பேரன்பு கொண்டு தினமும் உள்ளம் உருக வழிபட்டு வந்தார். இறைவனாரும் நக்கீரருக்கு இலக்கணம் இன்னும் சரியாக விளங்கவில்லை, ஆதலால் புலமைமிக்க ஒருவரை கொண்டு இலக்கணம் போதிக்க வேண்டும், யாரை கொண்டு இலக்கணம் போதிக்கலாம் என்று சிந்திக்கலானார். இதனை கண்ட அங்கையர்க்கண்ணி, அம்மை ஐயனே, தங்களுடைய சிந்தனைக்கு விடை கூற எண்ணுகிறேன். முன்னொரு காலம் உலகில் உள்ள எல்லோரும், தேவரும் திருமால் பிரம்மா உள்ளிட்ட அனைவரும் தங்களை வழிபட கைலாயத்துக்கு வருகை தந்தார். இதனால் பூமியின் வடகிழக்கு பகுதி தாழ்ந்தது, தென்மேற்கு பகுதி உயர்ந்தது. அப்போது அகத்திய முனிவருக்கு தாங்கள் தமிழையும் இலக்கணத்தையும் முறையாக கற்றுத்தந்து தென்மேற்கு பகுதிக்கு செல்லச் செய்து புவியை சமன் செய்தீர்கள். தற்போது அகத்திய முனிவர் தனது மனைவியான உலோபமுத்திரையின் பொதிகையில் மலையில் உள்ளார். அகத்தியரை கொண்டு நக்கீரருக்கு தமிழ் இலக்கணத்தை கற்பிக்கச் செய்யலாம் என்று கூறினார். இறைவனாரும் உள்ளம் மகிழ்ந்து தம் உள்ளத்தில் அகத்தியரை நினைத்து அருளினார். இறைவனின் உள்ள குறிப்பை அறிந்ததும் அகத்தியர் தன் மனைவியுடன் மதுரைக்கு விரைந்து இறைவனாரை வழிபடச் செய்தார். அகத்தியரை கண்ட இறைவனார், அருந்தவச் செல்வனே, நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் கற்பிப்பாய் என்று பணித்து அருளினார். அகத்தியர் இறைவனை வணங்கினார். அங்கு வந்து தம்மை வணங்கிய நக்கீரனுக்கு தமிழ் இலக்கணம் முழுவதையும் பிழையின்றி கற்றுக் கொடுத்தார். நக்கீரனும் ஐயமின்றி கேட்டார். அகத்தியரின் திறமை கண்டு மகிழ்ந்த இறைவர் அவருக்கு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார். தமிழ் இலக்கணத்தை குற்றமற்று கற்ற நக்கீரர் முன் தம்மால் பாடப்பட்ட நூல்களில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டார். இறைவனின் பெருங்கருணையை எண்ணி பெரிதும் மகிழ்ந்து, நான் அறியாமையால் தங்கள் பாடலுக்கு சொல்லிய குற்றத்தை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று வேண்டினார். பின்னர் நக்கீரர் அகத்தியரிடம் கற்ற இலக்கணத்தை மற்றைய புலவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து சொக்கநாதரின் திருவடிகளில் முதிர்ந்த பக்தியுடன் இருந்தார். கீரனுக்கு உபதேசித்த படலம் கூறும் கருத்து என்னவென்றால், நமக்கு தெரிந்த விஷயங்களை தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே ஆகும். நமக்கு தெரிந்த விஷயங்களை தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் கூறும் கருத்தாகும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. உங்களுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஏற்ப நிகழ்ச்சிகளை வடிவமைத்து தந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channelg@gmail